வணக்கம். உயர்கல்வியில் சேருவதற்காக நடத்தப்படும் கலந்தாய்வு நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் கவுன்சிலிங் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மருத்துவம், பொறியியல், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு நடத்தப்பட உள்ள கலந்தாய்வுகள் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய தலைமுறை கல்வி இதழின் ஆசிரியர் பொன் தனசேகரன் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கலந்தாய்வுகள் அப்படின்னும் போது இப்போ பிரதானமா மாணவர்களுக்கு அதிகமான சந்தேகம் எழுறது அப்படின்னு பார்த்தா மருத்துவ கலந்தாய்வு, எந்த மதிப்பெண்ணுக்கு எந்த இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. இதை தாண்டி பொறியியல் கலந்தாய்வு எப்போ தொடங்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இந்த இரண்டுக்குமான காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நீட் இதுவரைக்கும் +2 மதிப்பெண்கள்லேயே மருத்துவ படிப்புக்கு இருந்தது, பொறியியல் படிப்புக்கு இருந்தது. மருத்துவம் முடிஞ்ச பிறகு தான் பொறியியல் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ என்னென்னா மருத்துவ படிப்பில் சேருகிறவர்கள் சேர்ந்துக்கிடுவாங்க, அதில் பிடிக்காதவங்க பொறியியலில் சேருவாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இப்போ என்னென்னு கேட்டால் எந்த வருஷமும் இல்லாத வகையில் முதல் முறையாக நீட் என்கிற ஒரு அகில இந்திய தேர்வின் மூலம் மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு இருக்குது. அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 தேர்வில் 200க்கு 200 எடுத்திருக்காங்க, 198 எடுத்திருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தா நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அவங்க இதனால கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற இது பயத்தில் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கால்நடை மருத்துவத்துக்கு போட்டிருக்காங்க, என்ன வேளாண்மை படிப்புகளுக்கு போட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ நீட் தேர்வு விண்ணப்பங்கள்லாம் முடிஞ்சு ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு அது முடிஞ்சால்தான் அடுத்ததெல்லாம் தெளிவாகும். இன்னும் சிலர் இது வேண்டாம் இது வேணுங்கிற தெளிவான முடிவு எடுத்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுலேயும் போட்டிருக்கும் போது பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீட்டை எடுத்துருவாங்க, அக்ரிகல்ச்சரையோ வெட்டினரியோ, அந்த சீட்டு காலியாக இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீகவுன்சிலிங் எல்லாம் பொறியியலில் கிடையாது. மருத்துவத்தில் ஒரு சீட் காலியாக இருந்துச்சா கூட அதை திரும்ப ஒரு மறு கலந்தாய்வில் நிரப்பி விட வாய்ப்பு இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் மூலமாக அருண் என்ற மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 197.5 கட் ஆஃப் ஓசி பிரிவை சேர்ந்த அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக MIT வளாகத்தில் இடம் கிடைக்குமா? அப்படி கிடைக்கும் பட்சத்தில் ஆட்டோமொபைல் பிரிவை தேர்வு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 197க்கு எந்த மதிப்பெண்களில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை annauniv.edu அதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் குரோம்பேட்டை MIT எந்த கல்லூரியில் எவ்வளோ மார்க் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இந்த வருஷம் உத்தேசமாக கிடைக்குதா அப்படிங்கிற பார்க்கலாம். ஒரு 5.5 கூட இருக்கலாம், 0.1 கூட இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். அது கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்தல எடுத்தால் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குரோம்பேட்டை MIT மாதிரியான கல்வி நிறுவனங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு அது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால அதை தைரியமாக எடுக்கலாம், அங்கே கிடைச்சா தைரியமாக எடுக்கலாம். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக சுரேஷ் என்ற மாணவருடைய கேள்வி, பொறியியல் கட் ஆஃப் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொறியியல் கட் ஆஃப் நிறைய 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் எண்ணிக்கை இருக்கிறதுனால ஸ்லைட்டாக கூடும். நம்ம என்னென்னா கூடுதா குறையுதாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, நம்ம ரேஞ்சில் என்ன கூடுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறோம், போன வருஷம் எடுத்திருக்கிறவங்க எவ்வளோ மார்க் எடுத்ததில் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 198க்கு 200க்கு இடையில் இருக்கிற மார்க் அப்படின்னா நான் 198 தருவனுக்கு அது இருக்கும். அதே ரேஞ்சு வேரி ஆகும் ஒவ்வொரு வருஷத்தில். பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அப்படிங்கிறது இருக்கும், மார்க்குங்கிறது இருக்கும், அந்த நம்பர் வேரி ஆகிறத பொறுத்த நம்மளுக்கு இடம் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த ரிசர்வேஷன் இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையும் அதை கருதத்தக்கது. அதனால நீங்கள் என்னன்னு கேட்டால் இந்த லாஸ்ட் இயரில் என்ன கிடைச்சிருக்குங்கிறத வச்சு எந்த கல்லூரியில் எவ்வளோ இடங்கள் எவ்வளோ கட் ஆஃபில் கிடைச்சிருக்கு, எந்த பாடப்பிரிவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கல்லூரியில் சேர்றதுங்கிறத பற்றி திட்டமிடலாம். அடுத்து தொலைபேசி இணைப்பில் பிரதீக்ஷா இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க. நான் MBC கேட்டகரியில வரேன் சார். 431 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். நான் ஒரு CBSE ஸ்டூடெண்ட். கவர்மெண்ட் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கா இல்லையா சார்? 431 எதுல? நீட்லையா? நீட்ல சார். இப்போ என்னன்னா நீட்டுக்கு இப்போ தான் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ளிகேஷன் ரேங்க் வந்த பிறகு தான் உங்களுக்கு ஏன்னா தெரியும், இது முதல் முறையாக நடக்குது. லாஸ்ட் இயரில் இவ்வளவு மார்க் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு CBSEக்கு 15% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த CBSEல படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்க குறைவாக இருக்கிறதுனால கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கூடுதல் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாய்ப்பு சரியா கிடைக்கிறதுங்கிறது ரேங்க் பட்டியல் வந்தா தான் சொல்ல முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் தேனியிலிருந்து அனுஷா, உங்க கேள்வி என்ன? சார், என் பேர் ஃபர்ஹீன். நாங்க தேனி மாவட்டம் தேவாரத்துல இருந்து பேசுறோம் சார். 12th பயோமேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு 964 மார்க். BSc நர்சிங் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு கட் ஆஃப் மார்க் தேவைப்படுமா, கவுன்சிலிங்ல கிடைக்குமா, இல்ல கவுன்சிலிங் எப்ப போடுவீங்கன்னு கேட்கணும் சார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா MBBS BDS கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் இந்த துணை மருத்துவ படிப்புகள் BPharm, BSc நர்சிங்,
என்ன அந்த மாதிரியான படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை வந்து என்ன சுகாதாரத்துறை வந்து வெளியிடுவாங்க. அதுக்காண்டி செலெக்ஷன் கமிட்டி வெளியிடுவாங்க. அந்த அறிவிப்பு வெளிவந்தோம்னா அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பித்தால் நல்லது. அதற்கான போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? துணை மருத்துவ படிப்புகளுக்கும் இதே அளவு. இதுக்கு பயோமேஸ் எடுத்திருக்கவங்க பயாலஜி பாடப்பிரிவுகளை எடுத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல சேருவாங்க, சிலர் வந்து வெட்டினரியில் சேருவாங்க, சிலர் அக்ரிகல்ச்சர். அதுலேயும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் இந்த மாதிரியான படிப்புகளில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறு நகரங்கள், கிராமங்களில் இருக்கிற மாணவிகள் வந்து குறிப்பாக மாணவிகள் வந்து இந்த படிப்பில் சேருவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அடுத்த தொலைபேசி இணைப்பில் அனுராதா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். என் பொண்ணு நீட் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க. நாங்க ஓசி கேண்டிடேட் சார். அவங்க வந்து கொஞ்சம் 2-3-1 தான் வாங்கியிருக்காங்க. அதனால இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நாங்களாவே கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸ் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்ப ஆல் இண்டியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அதை நான் எந்த வெப்சைட்ல அப்ளை பண்றதுன்றது எனக்கு தெரியல. ஆல் இண்டியா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான வெப்சைட்டை சொல்லுங்க சார். அப்புறம் இப்ப சிபிஎஸ்சிக்கு ரேங்க் கொடுத்தாங்கன்னா கேட்டகரி வைஸ்ல ரேங்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கும் இதே மாதிரி கேட்டகரி வைஸ் தான், கம்யூனிட்டி வைஸ் தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கவுன்சிலிங் இப்போ அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழே இருக்கிற 15% இடங்கள் மாதிரி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கான இடங்களை வந்து அகில இந்திய அளவில் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் நிரப்ப இருக்குது. அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த அறிவிப்பு வெளிவந்தோடனே நீங்கள் அதற்கான விண்ணப்பங்களை பார்த்து நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு முன்னதாக வந்து தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பார்க்கலாம். இல்லை சிபிஎஸ்சி தான் இந்த தேர்வை, நீட் தேர்வை நடத்தியிருக்கு, அதுலேயும் கூட இதுக்கான விளக்க குறிப்புகள் வரலாம். இந்த www.mcc.nic.in இதில் தான் அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வு நடத்த இருக்கு. ஆனால் டிஎம்டு அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கான லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. இதுக்கும் கூட ஓப்பன் ஆகல. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கூட வந்து எம்சிஏ வெப்சைட்ல இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் ஆகல. சரி, அடுத்த வாட்ஸ்அப் மூலமாக சரண்யா என்ற மாணவியுடைய கேள்வி, கால்நடை பல்கலைக்கழக டைரி டெக்னாலஜி படிப்பிற்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? டைரி டெக்னாலஜி வந்து ஒரு வித்தியாசமான படிப்பு. அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பால்வளத்துறையில் வந்து பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பால்வளத்துறையில் வந்து தனியார் நிறுவனங்கள் ஏராளமாக வந்திருக்கிற சூழ்நிலையில் வந்து டைரி டெக்னாலஜி படிக்கின்ற படிப்புக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தைரியமாக அந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜன்னத், உங்க கேள்வி என்ன? ஹலோ, ஜன்னத் பேசுறோம். எங்க பையன் நீட்ல 137 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. முஸ்லிம் கேட்டகரியில வருவோம். இவங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்கணும். 2வது விஷயம், செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல போட்டோம்னா அதுக்கு பேங்க் லோன் வாங்கினா அது எப்படி கட்டுறது என்னங்கிற டீட்டெயில்ஸும் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா உங்க மார்க் வந்து இல்லை கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து குறைவான மார்க்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து அரசு ஒதுக்கீட்டின்கள் உள்ள இடங்கள் கிடைக்குமாங்கிறதுக்கான சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு புது கலந்தாய்வு மூலம் இடங்கள் நிரப்பப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து அந்த ரேங்க் பட்டியல் வெளியான பிறகு உங்கள் பையன் வந்து பையனோ பொண்ணோ வந்து எந்த ரேங்க்ல இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். அடுத்து வந்து கல்வி கடன் பற்றி கேட்டீங்க. கல்வி கடனை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து என்னென்னா நீங்கள் ரேங்க் படி நிரப்பப்படுகின்ற இடங்களுக்கு கல்வி கடன் பெறுவதில் பிரச்சனை இருக்காது. அதற்கான கல்வி கட்டணத்துக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளவு எஸ்டிமேட்னு அந்தந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் வந்து அட்மிஷன் வாங்கின பிறகு அந்த எஸ்டிமேட்டை வாங்கி அந்தந்த வங்கிகளில் வந்து கொடுத்து நீங்கள் கல்வி கடன் பெறலாம். இப்போ வந்து அதை ஆன்லைன் மூலமே வந்து கல்வி கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை பெற முடியும். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் செக்யூரிட்டிங்கிற சொத்து விவரங்களையும் கொடுத்து தான் அந்த கல்வி கடனை பெற முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் கோகிலா ஹொசூரிலிருந்து, உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால வந்து சீட் கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. ஓவரால் ரேங்க் வந்து 94, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 15. சரி, அப்புறம் என்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 196. இப்போ மெட்ரலாஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு. இது எது பெஸ்ட், என்ன ரெண்டுக்கும் கிளியர் பண்ணுங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டப்படிப்புல வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா அதே போல பொறியியல் கல்வியில வந்து நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகமோ, கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியோ, குரோம்பேட்டை எம்ஐடியோ, ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயே கிடைக்கிற அளவுக்கான மதிப்பெண்கள் உங்க பையனுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
முடிவு பண்ண வேண்டியது உங்கள் பையனுக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்டிடியூட் திறன் இருக்குது, எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ணணும். இப்போ உங்கள் பையன் படிக்கிறதுக்கு வந்து 3வது ஆள் வந்து இந்த படிப்புக்கான என்ன சாதக பாதகங்கள் என்னங்கிறத சொல்லாமலேயே முடிவு பண்ணுறது அந்த பையனுக்கு என்ன திறமை இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் நல்ல திறமையாக இருக்குது, அதனால இன்ஜினியரிங்கில் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறேன்னா இன்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்யலாம். இல்லை நான் வந்து ஒரு சட்ட வல்லுநர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னு விரும்பினா வந்து இந்த மாதிரியான ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் எடுத்து படிக்கலாம். அதனால இந்த 2 படிப்புகளில் எதை படிக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் பையனோட கலந்து பேசி பையனோட விருப்பம், ஆர்வம், அதற்கான திறமைகள் என்னென்ன இருக்குங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் வந்து அந்த படிப்பை தேர்வு செய்துள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாணவருடைய கேள்வி, பொறியியல் விண்ணப்பத்தோட இன்கம் சர்டிஃபிகேட்டை இணைக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால வந்து அவர் ஏற்கனவே ஏஐசிடியோட உதவித்தொகை திட்டத்துக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதை வந்து நான் கலந்தாய்வில் கலந்துக்கிட்ட பிறகு அதை கேன்சல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ என்னென்னா இணைக்கலை அப்படின்னா வந்து என்னென்னா அந்த இதுக்காண்டி பொறியியல் கவுன்சிலிங்க்கு வந்து ஹெல்ப்லைன் இருக்குது. அந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்து அந்த நம்பர் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன இருக்குது தேவைங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கவுன்சிலிங்க்கு முன்னதாகவே இதெல்லாம் வந்து இந்த சான்றிதழ் வைக்கலை, சான்றிதழ் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த இதை வந்து அதை இணைக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட அந்த ஹெல்ப்லைன் மூலம் கேட்டு அதுக்கு செய்யலாம். இல்லைன்னா வந்து ஏற்கனவே நேரில் சென்னையில் சேர்ந்தவர்களாக இருந்தால் நேரில் போய் கூட பார்த்து கேட்டு அந்த சான்றிதழை வந்து திரும்ப இணைக்கிறதுக்கான கோரிக்கை விடுக்கலாம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் வினோத், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், என் பிரதர் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். போன வருஷம் முடிக்க வேண்டியது, ஆனால் உடம்பு சரியில்லாமல் போய் ஐசியூவில் இருந்தான். அதனால எக்ஸாம் எழுத முடியல. இப்போ இந்த வருஷம் தான் எழுதி 86% வச்சுக்கான் சிபிஎஸ்சியில். நீட்லு எலிஜிபிலிட்டி, ஆனால் வந்து மெடிக்கல் அப்ளிகேஷனில் ப்ரைவேட் கேண்டிடேட் நாட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிடுவாங்க. கேட்டதுக்கும் அப்ளை பண்ண முடியாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் சார். டேட்டா டேட்டாபேஸ் ஆகணும் சார். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்கணும்னு இருக்குது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பரீட்சை எழுதாமல் போனாலோ எழுதி என்ன தேர்வில் தோல்வி அடைந்தாலும் எழுத முடியாது, மீண்டும் எழுத முடியாதுங்கிறதுக்காண்டி தான். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருந்து அதெல்லாம் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்த காலங்கிறது ஒரு காலம் இருந்தது. அதை தடுத்ததுக்கு பிறகு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையிலேயே என்ன +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த விதிமுறைகளின்படி தான் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க அந்த இவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அட்மிஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட அதை தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த இதை என்ன. அதனால் இப்போ சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சுஜாதா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. என்னோட சன்னு நீட் மார்க் 127 சார். தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால சான்ஸ் இருக்கா பிசி கேட்டகரி? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரேங்க்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட்டணம்ங்கிறது வந்து வித்தியாசமானது, அதோட ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து 12.5 லட்சம் அளவுக்கு வந்து அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதனால வந்து அதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்க, அது இல்லை கிடைச்சவங்கலாம் வந்து அதுக்கு சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது. நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமாங்கிறது வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்து கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு அழைப்பு வந்துச்சுன்னா தான் அது கிடைக்கிறதுங்கிறது உறுதியாகும். அடுத்து லலிதா, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட சன் வந்துட்டு இப்போ நீட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அதுல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் 8th மட்டும் பாண்டிச்சேரியில படிச்சான், 9th இருந்து 12th வந்து சென்னையில படிச்சான். ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல வந்துட்டு அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது கிடைச்சது, அதை சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அந்த சேம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டே வந்துட்டு நீட் அப்ளிகேஷனுக்கும் நான் யூஸ் பண்ணலாமா, இல்ல நீட்டுக்கு தனியா ஏதாவது டெம்ப்ளேட் இருக்கா, அதை தான் நான் அட்டாச் பண்ணேன். இல்லை, நீட்டுக்கு வந்து தனியாக டெம்ப்ளேட் எதுவும் போடல. நீட் அதை நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ எல்லாருக்குமே இதில் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து. அதனால் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கிறதுனால அதே சர்டிஃபிகேட்டை இது கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா MBBSல அது ஒரு 80 பக்கம் கொண்டது. அதில் வந்து நீங்கள் திரும்ப ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து சிலர் வந்து நான் வந்து மேனுவலாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்ன செய்கிறது, இல்லைன்னா ஏற்கனவே பயன்படுத்தினதை பயன்படுத்தலாமாங்கிறது அதை பார்த்து இதை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாணவருடைய கேள்வி, MBBS OMR அந்த ஃபார்மில் அவரோட அந்த டேட் ஆஃப் பர்த்தை குறிப்பிடுற இடத்துல வந்து 2000க்கு 2 அதை மார்க் பண்ண முடியலை, 01க்கான இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்காண்டி ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று வந்து இயங்குது. அந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 044-283-64822. இன்னொரு நம்பர் வந்து 283-61674.
10 to 6 ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த நடைமுறை பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் பெரியசாமி இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. நீட் அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. பட் ஹால் டிக்கெட்லயும் மார்க் ஷீட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது, ரோல் நம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த ரோல் நம்பர் யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் எல்லாம் பார்க்குறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கேயுமே யூஸ் பண்ணல. நீட் அப்ளிகேஷன்ல எந்த நம்பர் யூஸ் பண்ண, ரோல் நம்பர் யூஸ் பண்ணணுமா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அந்த காலத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு போட்டுச்சுன்னா அந்த நம்பர் தான் எழுதணும். ரோல் நம்பருங்கிறது எழுத வேண்டியதில்லை. ரோல் நம்பர் அப்படின்னு இடம் இருந்துச்சு, அந்த காலத்தில் என்ன போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். 2 நம்பர் போட்டிருக்கே, இதை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறது நம்ம வந்து நினைக்க வேண்டியது கிடையாது. அதில் என்ன அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன போட்டிருக்கு, எந்த இடத்துல என்னங்கிறது நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது கொடுத்து விரிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ராஸ்பெக்டஸில். அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே நீங்கள் சொல்லியிருக்கிற இடத்துக்கு என்ன மாதிரி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த தொலைபேசி இணைப்பில் மும்பையிலிருந்து ஆகாஷ், உங்க கேள்வி என்ன? ஆகாஷ், உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க ஆகாஷ். ஹலோ, குட் ஈவினிங் சார். நான் வந்து மும்பைல இருந்து பேசுறேன். நான் நீட்ல வந்து 310 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். இப்போ நான் வந்து பை பர்த் தமிழ்நாடுல நான் பிறந்தது தஞ்சாவூர்ல. நான் வந்து இப்போ தமிழ்நாடு கோட்டால அப்ளை பண்ணலாமா, இல்ல ஆல் இண்டியா கோட்டால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, இல்ல நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணலாமா, எதுல நான் அப்ளை பண்ணலாம் சார்? ஏன்னா நேற்றுக்கு நான் ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணேன் தமிழ்நாடு சைட்ல இருந்து. அதுல அப்ளிகேஷன் நம்பர் முதற்கொண்டு எதுவுமே இல்ல மேல. அதுல இருக்காது, வெப்சைட்ல பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ் பாருங்க. யார் யாரு எந்தெந்த இதுல வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்து பிறந்திருந்து பிற மாநிலங்கள் படித்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டியது இருக்கும். சில சமயம் பிற மாநில மாணவர்களாக இருந்து தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு விண்ணப்பிக்கலாம். அகில இந்திய கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டியது, அது ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குதா, இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்குதாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சேர்த்துக்கிற முறை இருந்திருக்கு. அதற்கான அறிவிப்பு வந்த உடனே அகில இந்திய ஒதுக்கீட்டின்கள் விண்ணப்பிப்பதற்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகளை பார்த்து அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் செல்வம், உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க செல்வம். சார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டங்க. சொல்லுங்க. போச்சமல்லிங்க. என் பையன் வந்து எஸ் டெண்டுல்கர் அப்படின்ற பையன் படிக்கிறாங்க சார். சொல்லுங்க சார். 208 மார்க்கு சார் கவுன்சிலிங்ல. சரிங்க சார். அதுக்கு வந்து இப்போ கிடைக்குமா சார் இது எம்பிபிஎஸ்? நீங்கள் மார்க் வந்து இப்போ தானே அப்ளிகேஷன் போட்டிங்களா? அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிற சொல்ல முடியும். ஏன்னா குவாலிஃபை ஆகி பாஸ் நிறைய பேர் தகுதி பெற்ற மாணவர்கள் இருக்காங்க. தகுதி பெற்ற மாணவர்களை நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல வர்றீங்கிறத பொறுத்து தான் என்ன அந்த ரேங்க் லிஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து இந்த மாதிரி முறை கிடையாது. இந்த வருஷம் தான் புதிய முறை வர்றதுனால இந்த மார்க் தான் கிடைக்கும், இந்த மார்க் கிடைக்காதுங்கிறது யூகத்தின் அடிப்படையில் எதையும் சொல்லிட முடியாது. சரிங்களா? சரி சார். சொல்லுங்க. 97% இருக்குங்க சார். அதுக்கு என்ன வெட்டினரி கிடைக்குங்களா சார்? நீங்கள் வெட்டினரி சயின்ஸுக்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங்க்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்திருந்தால் அந்த அழைப்பு கடிதத்தை பார்க்கலாம். நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரேங்க்கு வந்து மார்க்குக்கு வந்து இடம் கிடைக்குமா என்பதை வந்து அந்த வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா உங்கள் பையனை விட்டு தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாணவருடைய கேள்வி. பிசி வகுப்பை சார்ந்த எனது மகளுக்கு பொறியியல் கலந்தாய்வில் 198.75 கட் ஆஃப் இருக்கு. இதுல பிஎஸ்ஜி கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டால், பிஹெச்டி காலேஜ் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்காங்க. அதில் வந்து பிஹெச்டி காலேஜ் போட்டு நம்ம எந்த குரூப்புக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கிடைக்குதா இல்லையாங்கிறத பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் இயரோட ஒரு 0.5 வேணால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். என்ன அதனால நீங்கள் அதை பார்த்துட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் வரும்போது இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா இதே காலேஜில் வேறு கோர்ஸ் எடுக்க போகிறோமா, இல்லை
நம்ம இதுக்கு நாம விரும்புகிற கோர்ஸை இதுக்கு அடுத்த நிலையில் இருக்க காலேஜ், இதுக்கு அடுத்த சிஐடியோ ஜிசிடியோ அது மாதிரி எடுக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த தொலைபேசி இணைப்பில் அமல்ராஜ், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், நம்ம டிஎம்டி யூனிவர்சிட்டி இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல சார், இதுல கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு கடைசியா சீட் மீந்துச்சுனாக்கா அது வந்து காலேஜுக்கிட்டே கொடுத்துருவாங்களா இல்ல திருப்பி எதனா கவுன்சிலிங் வைப்பாங்களா? அது ஒரு கொஸ்டின் சார். இப்ப பாண்டிச்சேரிலையும் கவுன்சிலிங் மூலமா சேர முடியுமா இல்ல பேமெண்ட் கோட்டால என்ன கேஷ் ஃபீஸ் கொடுத்து சேர முடியுமா சார்? இப்போ வந்து என்னன்னு கேட்டால் இப்போ கவுன்சிலிங் முழுக்க என்னன்னு கேட்டால் அரசு ஒதுக்கீட்டில் நடத்துகிற நடைமுறை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதனால என்னன்னு கேட்டால் இதில் காலி சீட்டு வந்த பிறகு என்ன செய்யறதுங்கிறத பற்றி இன்னும் அதை பற்றி சொல்லலை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கவங்களை படி தான் வருஷப்படி போட்டுட்டு வருவாங்க. திடீர்னு எடுத்து கடைசியில் எல்லா அட்மிஷன்லாம் முடிஞ்ச பிறகு அட்மிஷன் வாங்கிட்டு போய் காலி இடங்கள் இருந்தால் எப்படி நிரப்புறதுங்கிறத பற்றி வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் அதுக்கு ரெகுலேஷன், அந்த விதிமுறைகளை வந்து கொண்டு வந்து அதை சொல்ல முடியும். அதன்படி தான் அந்த இடங்கள் நிரப்பப்படும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெகதீஸ்வரன், உங்க கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். டிஎன்ஏ இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 198.75 சார். நான் வந்து ஓபிசி கேட்டகரி. எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க பர்சீவ் பண்ண சான்ஸ் கிடைக்குமா? அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அண்ணா யூனிவர்சிட்டியில கொஞ்சம் ரிமார்க்ஸ் இருக்குன்றாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் போட்டோன்னா பார்த்து உங்களுக்கு எது வருமாங்கிறது ஒரு உத்தேசமாக தெரியும். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இதை வந்து இப்போ ஏற்கனவே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்தா தெரியும். அதில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புக்கு எவ்வளவு மார்க்கில் லாஸ்ட் இயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுங்கிறது நல்லதான். அண்ணா யூனிவர்சிட்டியில் போதிய அளவு ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களா, இந்த வருஷத்துக்கு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிற பையன்கிட்ட கேட்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு வர பையன்கிட்ட கேட்டிங்கன்னா அங்கே இருக்க நிலைமைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், குரோம்பேட்டை எம்ஐடி, ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த 4 வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரசித்தி பெற்ற கல்லூரிகளாக இருக்குது. அதுக்கு தான் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்லாம் சேர்றாங்க. அதுக்கடுத்து தான் மித்த கல்லூரியில் சேர்றாங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. வாட்ஸ்அப் மூலமாக நந்தினி தேவி என்ற மாணவருடைய கேள்வி, பொறியியலில் எனது ரேங்க் 81,000, என்னை கலந்தாய்விற்கு அழைப்பார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறியியலில் எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கும். லாஸ்ட் இயரே 1,00,000 சீட்டு காலியாக இருந்தது. ஆனால் அதனால் இந்த வருஷமும் நிச்சயமாக வந்து கலந்தாய்வுக்கு அழைப்பாங்க. ஆனால் வந்து நல்ல கல்லூரிகளில் இடங்கள் இருக்குமாங்கிறது சந்தேகம். இருக்கிற கல்லூரியில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட வேண்டியதான். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக சண்முகப்பிரியா என்ற மாணவி கேள்வி கேட்டிருக்காங்க. மருத்துவ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், தனியார் கல்லூரிகளோட கல்வி கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கல்வி கட்டண லிஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸில் வரிசையாக போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட், அதாவது அரசு ஒதுக்கீட்டின் கீழே எவ்வளவு, அரசு ஒதுக்கீட்டின் கீழே தனியார் கல்லூரியில் கட்டணம் எவ்வளவு, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே எவ்வளவு அப்படின்னு அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிற கட்டணம் வந்து ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்கு. ஒவ்வொரு கல்லூரி வாரியாக போட்டிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராஜன், உங்க கேள்வி என்ன? மேடம் வணக்கங்க. எங்க பொண்ணு பேர் நிவேதாங்க, தாராபுரத்துலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நீட்ல 344 வாங்கியிருக்காப்லைங்க சார். சொல்லுங்க. இதுல எப்படி சார் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா? நீங்கள் வந்து என்னன்னு கேட்டால் 344 எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனே இப்போ தான் போட்டிருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட் இன்னும் போடல. ரேங்க் லிஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா, அரசு ஒதுக்கீட்டின்களை வந்து தனியார் கல்லூரியில் கிடைக்குமா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னால் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தரணி என்ற மாணவருடைய கேள்வி, அவர் என்ஐடி ட்ரிச்சியில் அவருக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தெளிவு தேவைப்படுது அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி குழப்பமான சூழல்ல மாணவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்? இப்போ வந்து அவர் என்ஐடிங்கிறதே ஒரு பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனம் தான். அதில் இடம் கிடைச்சிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால் இந்த கவுன்சிலிங் லேட் ஆகும். அதுக்கு முன்னால் என்ஐடியை வந்து இதில் கிடைக்குமாங்கிறது தெரியாமல் அதை விட்டுற முடியாது. என்ஐடியில் முதல்ல சேர்ந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதில் பணம் போனால் கூட அடுத்து வந்து இங்கே சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு சிக்கலான நேரமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் முதல்ல மருத்துவ படிப்பு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் மித்ததெல்லாம் தொடர்ந்து நடக்கும். இது அகில இந்திய ஒதுக்கீட்டுகளில் வந்து நடக்கிற என்ஐடி மாதிரி கல்வி நிறுவனம் வந்து பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனம் தான். அதில் கிடைக்கிற படிப்புங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தான். இப்போ இன்ஜினியரிங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இதில் மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் பார்த்தா அந்த மார்க்கில் கிடைக்குமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. ஆமாம். அடுத்து பிரியா என்ற மாணவி வாட்ஸ்அப் மூலமாக,
துணை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் எப்போது தொடங்கும்? அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பிஎஸ்சி டயாலிசிஸ் அரசு கல்லூரிகளில் உள்ளதா இந்த படிப்பு அப்படின்னு? இல்லை, பிஎஸ்சி டயாலிசிஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்கள் தான் இருக்குது. இந்த வருஷம் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறதுல டயாலிசிஸ் பற்றி தனியாக வந்து கிங் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்பு அந்த நிறுவனங்களில் இருக்கலாம். என்ன அதை பற்றி என்னன்னு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து நம்ம பிஎஸ்சி டயாலிசிஸ்க்கு வந்து கிங் இன்ஸ்டியூட் மாதிரி நிறுவனங்கள் இருக்குதா, இல்லை வேறு மருத்துவ கல்வி நிறுவனம் அதுக்கு தனியாக தான் வரும். இந்த கேட்டகரியில் வராது. இந்த நர்சிங் பிஃபார்ம் கூட சேர்ந்து வராது. அது தனியாக எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு தான் அதுக்கு வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்க வேண்டியது இருக்கும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் லக்ஷ்மி சுந்தர், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கள். நான் நீட்ல வந்து இப்போ 309 எடுத்திருக்கேன். நான் இது பிசி கேட்டகரியில் வரேன். எனக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? அதான் இப்போ வந்து ஏற்கனவே பல மாணவர்களுக்கு சொன்னது மாதிரி தான். இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே போடல. இன்னும் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடியலை. அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட் கிடைக்குமா, நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கீங்கிறத பொறுத்து சீட் கிடைக்குமாங்கிறத வந்து சொல்ல முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் பாலன், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார், நான் மேட்டூர்லேருந்து பாலம் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். அப்ளிகேஷன் வந்து ரெண்டு நாளாக கிடைக்கல. ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா சார்? ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். இன்னையிலேருந்து ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் கிடைக்குது. சரிங்களா? சரி. ஆன்லைன்லேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணணும். இந்த ஆன்லைனில் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணுறப்போ ஏற்கனவே ஒரு நேயர் கேட்டது மாதிரி அதில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வர்றதில்ல, இந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்றது கிடைக்கிறதில்ல. ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்கும்? நேரில் அவங்க விண்ணப்பம் நேரில் வாங்கும்போது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பர் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க, ஒரு நம்பர் இருக்குது என்னன்ட்டு. இதில் வந்து நம்பர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் ரேண்டம் மாறுறது கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கான நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். உங்களுக்கு இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ஏற்கனவே ஹெல்ப்லைன் பற்றி நம்பர் சொல்லியிருந்தோம். அந்த நம்பருக்கு கேட்டு இந்த சந்தேகங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம் நம்ம. சரி. அடுத்த வாட்ஸ்அப் மூலமாக வீரமணிகண்டன் என்ற மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய பொறியியல் கட் ஆஃப் 193. இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் படிப்பு கிடைக்குமா, எம்பிசி பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து வெப்சைட்டில் போய் லாஸ்ட் இயர் இரிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் அந்த படிப்புக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃபில் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். பெரும்பாலும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆனால் இரிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங் படிப்பு பார்த்தீங்கன்னா படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கிறதுக்கான நம்பர் எண்ணிக்கை வந்து 20-25 மாணவர்கள் தான் அதில் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருது. வேறு கல்லூரிகளில் அந்த படிப்பு இல்லை, இங்கே தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் தான் இருக்குது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஏஞ்சல், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சார், இது நெக்ஸ்ட் இயர் வந்து எப்போ இது நீட் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்ளை பண்ணலான்னு உள்ள ஐடியா? அதாவது இந்த வருஷம் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சணும். நீங்கள் என்னன்னு கேட்டால் அடுத்த வருஷம் நீட்டுக்கு வந்து இந்த வருஷத்தில் இப்போ இருந்தே தயாராகிற வேண்டிதான். எப்படி இருந்தாலும் நீட் இருக்க போகுது. ஏன்னா நீட் இல்லாமல் இருக்க போதா அப்படிங்கிறது வந்துலாம் நிறையா கோர்ட் கேஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீட் இல்லாமல் வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் வந்து தேர்வு நடத்தணும், நீட் தேர்வு விலக்களிக்கணுங்கிறதுக்கெல்லாம் வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அது குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அனுமதிக்காக காத்திருக்குது. அதுக்கிடையில் வந்து கோர்ட் ஆர்டர் படி இந்த வருஷம் வந்து நீட் தேர்வு அடிப்படையில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நீட் தேர்வுக்கு இப்போயே தயாரானீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் தயாராகிக்கலாம். அகில இந்திய ஒதுக்கீட்டு 15% இடஒதுக்கீட்டுக்கும் வந்து நீங்கள் தயாராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இப்போ நீட் தேர்வுங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இருக்குது. அதனால் அந்த வருஷத்தை ஒட்டி தான் போடுவாங்க. நீங்கள் நவம்பர் டிசம்பரில் தான் இதுக்கான அறிவிப்புகள் வந்து வெளிவரும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சரோஜினி, உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். எங்க பொண்ணு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுங்க. நாட்டா பாஸ் பண்ணிருக்காங்க, 87 மார்க் வாங்கிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போட்டிருக்கிறேங்க. எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நேட்டா பாஸ் பண்ணிட்டு பிஆர்க்கு போட்டிருக்கீங்க இப்ப, சரிங்களா? ஆமாங்க பிஆர்க்கு போட்டிருக்கிறேன். பிஆர்க்கு வந்து இன்னும் டேட் முடியலைங்க. பிஆர்க்கு இப்போ தான் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிய போகுது. இன்னும் ஃபர்ஸ்ட் வீக்ல ஜூலைல தான் முடியுது. அது முடிஞ்ச உடனே ரேங்க் வந்தால் தான் நீங்கள் எதுவும் பார்த்துக்கலாம். ஏன்னா பழைய வருஷத்து கட் ஆஃப் மார்க் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அதை பார்த்தும் நீங்கள் எந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து அருப்புக்கோட்டையிலிருந்து முரளி என்ற மாணவர் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மருத்துவ படிப்புகளுக்கு விளையாட்டு பிரிவு ஒதுக்கீடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ படிப்புல விளையாட்டு பிரிவுகளை தனி ஒதுக்கீடு இருக்கு. அதற்கான விண்ணப்பங்கள் சான்றிதழ் எல்லாம் வாங்கி
தபால் மூலம் எல்லாம் அனுப்பக்கூடாது. நேரடியாக கொண்டு போய் செலெக்ஷன் கமிட்டியில் கொண்டு போய் நேரடியாக சமர்ப்பிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வச்சுட்டு ஒரிஜினல் கையில் எடுத்துட்டு நேராக போய் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். சரி, இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவே உமா என்ற மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிகர்நிலை பல்கலைக்கழக மருத்துவ படிப்புகளுக்கு தமிழக மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம், எந்த பகுதியை சேர்ந்தவர்னாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. சரி, இப்போ பொதுவாக இந்த மருத்துவ கலந்தாய்வு இதில் இடம் கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் அவங்களுக்கு மாற்றான படிப்பு அப்படின்னா அது எந்த படிப்பை நீங்கள் பரிந்துரை செய்வீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் படிப்புக்கு முன்னாலே இதுக்கு நிகராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ், என்ன கால்நடை மருத்துவ படிப்பு இருக்குது. கால்நடை மருத்துவத்தில் மீன்வள படிப்பு இருக்குது, வேளாண் படிப்புகள் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி இருக்குது, இது தவிர பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு படிப்புகள் இருக்குது. நர்சிங் வரைக்கும் நீங்கள் பயாலஜி எடுத்தவங்களுக்கான படிப்புகள் வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்து ஐஐஎஸ்சிஆர் மாதிரியான நிறுவனங்களில் சேர்ந்து அதிலேயே ஆராய்ச்சி படிப்புகள் வரைக்கும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல எல்லாம் வந்து பயாலஜிக்கு இதே தனியாக கோர்ஸ் எல்லாம் இருக்குது, பிஎஸ் மாதிரி கோர்ஸ். அது நல்ல இன்ஸ்டியூட் தேர்ந்து நம்ம வந்து சயின்ஸ் அறிவியல் படிப்புகளை படிக்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த படிப்புகளையும் தேர்வு செய்து படிக்கலாம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் லக்ஷ்மண், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் நாட்டால வந்து 90 மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார். சரிங்க. 10th 12th வந்து 169 கட் ஆஃப் எடுத்திருக்கேன் சார். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ஆர்கிடெக்சருக்கு. எனக்கு கிடைக்குமா சார்? இப்போ ஆர்கிடெக்சருக்கு லாஸ்ட் டேட் முடியலைங்க. மினிமம் 80 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு கணக்கு. நீங்கள் மொத்த மார்க்கை வச்சு மொத்த மார்க்கும் இது 200, மொத்த மார்க்குக்கு 200, இதுக்கு 200, இது ரெண்டையும் சேர்த்து தான் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரியும். ஏன்னா பல கல்லூரிகளில் இருக்குது, அதுக்கு காமன் கவுன்சிலிங் தான், இதுக்கு தனியாக நடக்கும் பிஆர்க்கு. சரிங்களா? அதுக்கான லாஸ்ட் டேட்டே முடியலை இன்னும். அதனால வந்து இப்போ கிடைக்குமா இல்லையாங்கிறது இப்போ சொல்ல முடியாது. லாஸ்ட் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரைக்கும் எந்த படிப்புகளுக்கு போயிருக்கிறத பார்த்து வேணால் ஒரு உத்தேசமாக சொல்லலாம். அவ்வளோதான். ஜூலை கவுன்சிலிங் குறித்த ஆலோசனை நிகழ்ச்சியில் முரளி தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கீங்க. உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து முரளி செய்யார்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், அந்த அப்ளிகேஷன் நம்பரில் வந்து 9 டிஜிட் நீட் நம்பர் இருக்கு, ஓஎம்ஆர்ல 8 டிஜிட் தான் இருக்குது. அதுல கொஞ்சம் டவுட் இருக்கு எனக்கு. அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்க கொஞ்சம் ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா நான் குறிச்சிட்டு அங்க கான்டாக்ட் பண்ணுவேன். இல்ல இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதனோட ப்ராஸ்பெக்டஸ் பாத்தீங்களா? ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து எப்படி ஃபில் அப் பண்றதுன்னு போட்டிருக்காங்க. ஆமா இருக்கு சார். ஆமா, அந்த இதை பார்த்துட்டு அதுல இருக்கிறது என்னன்னு ஃபில் அப் பண்ணணும். ஒரே நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லன்னு வைங்க, நீங்க வந்து என்னன்னு கேட்டா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது உங்களுக்கு. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு, 9 டிஜிட் தான் இருக்கு, இதுல என்ன நம்பர் பண்ணணும், ரோல் நம்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா, என்ன நம்பர் போடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து ஏன்னா அந்த ஃபார்ம்ல நீங்க எந்த இடத்துல எதை கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு நாங்க இங்க இருந்துட்டு சொல்ல முடியாது பாருங்க. அதனால தான். சரிங்களா? அடுத்த தொலைபேசி இணைப்பில் காந்திபன், உங்க கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். இப்போ என் டாக்டர் வந்து 99 மார்க் எடுத்துருக்காங்க நீட் எக்ஸாம்ல. ஓபிசி குரூப்ல இருக்காங்க சார். அவங்களுக்கு 36.45 இருக்கு சார் பர்சன்டேஜ். அவங்களுக்கு வந்து இந்த எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணி இப்போ நீ எக்ஸாம் இதெல்லாம் வாங்கிட்டோம், அப்ளிகேஷன் வாங்கிட்டோம். சரிங்க. அவங்களுக்கு கிடைக்குமான்றது நம்ம சொல்லணும். அதான் சார். இப்போ நீங்க என்னன்னு கேட்டா, இந்த ரேங்க் லிஸ்ட் போட்ட பிறகுதாங்க கிடைக்குமா இல்லையா? நீங்க குவாலிஃபை பண்ணிட்டாங்களா நீட்ல? நீட்ல வந்து அது குவாலிஃபைன்னு போடல, டிஸ்குவாலிஃபை எதுவுமே போடலைங்க சார். இல்ல, நீட்ல வந்து குவாலிஃபை மார்க் இருந்தா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? என்ன உங்க மார்க் வந்து என்ன அதுக்கு போதுமானதா இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? அதனால வந்து நீங்க வந்து என்னன்னு கேட்டா அப்ளை பண்றதுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி மார்க் இருக்குதான்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும். ஓபிசி பிரிவா இருந்தா 107க்கு மேல மதிப்பெண்கள் வாங்கி இருந்தாதான் அவங்க தகுதி பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இப்ப தொடர்ந்து ரேவதி என்ற மாணவி தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து 196.75 சார் கட் ஆஃப். ஓகேங்க. மெடிக்கல் கட் ஆஃப் சார். வெட்டினரி இது கிடைக்குங்களா? அப்புறம் இன்னொன்று சார், கவுன்சிலிங் டேட் எப்போங்க சார்? வெப்சைட் ஏதாவது இருக்குங்களா வெட்டரினிக்கு? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார்? இப்போ வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து நீங்கள் வெட்டினரி யூனிவர்சிட்டி போட்டிங்கனாலே அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? தனுவாஸ் TANUVAS.AC.in அந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த வெப்சைட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த டேட் இருக்குது, நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க, ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னு தாங்க நீங்கள் அந்த கவுன்சிலிங் டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாங்க நீங்கள். சரிங்களா? தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக மோனிஷா என்ற மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
மருத்துவ விண்ணப்பத்தில் உள்ள சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் பிளேஸில் என்ன பூர்த்தி செய்ய வேண்டும்? அது வந்து கிராமமா சிறுநகரமா என்னங்கிறது போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஃபார்மில் இருக்கிறது தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். என்னென்னு கேட்டால் அதில் வந்து என்னென்ன கேட்டகரினா 2-3 கேட்டகரி போட்டிருக்காங்க. அர்பன் ரூரல்னு போட்டிருக்கிறானா அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் பேரை வந்து அந்த இடத்துல குறிப்பிடணும். சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அனிஷா என்ற மாணவி கேட்டிருக்காங்க. அவங்க பெங்களூரில் தன்னோட படிப்பை தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் ஆரணியாக இருந்திருக்கு. ஸோ மருத்துவத்திற்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு எந்த வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் வெப்சைட் வந்து TNHealth.org இருக்குது. அதில் பார்த்து நீங்கள் அந்த இதுக்கு போய்க்கலாம். இல்லைன்னா அதுக்குன்னு செலெக்ஷன் கமிட்டிக்கு தனி இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த 2 வெப்சைட்லேயும் போகலாம். 2 இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டால் இந்த மாநிலத்தில் பிறந்து பிற மாநிலத்தில் படித்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறது பார்க்கணும். ஒன்று, அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட வந்து 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், நீட்டோட சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருந்தால் அது, முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதற்குரிய இது, வேறு பிரிவின் கீழ் விளையாட்டு பிரிவோ வேறு சிறப்பு பிரிவின்கள் இருந்தால் அதற்குரிய சான்றிதழ், இதெல்லாம் வேணும். இதில் என்னென்ன சான்றிதழ் இணைக்கணுங்கிறதுலாம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் அஜித் குமார், உங்களோட கேள்வி என்ன? அஜித் குமார், தொலைக்காட்சியை பார்க்காம உங்களோட கேள்வியை கேட்கலாம். அவங்க இல்லை இணைப்பில். அடுத்து பிரீத்தி என்ற மாணவி செங்கல்பட்டிலேருந்து ஒரு கேள்வி வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டும் பொழுது, அந்த மருத்துவ விண்ணப்பத்தில் ஃபோட்டோ ஒட்டும் போது அந்த ஃபோட்டோவுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி எடுக்கணும்? ஏன்னா ப்ராஸ்பெக்டஸில் பிளக்கார்டு எடுத்துட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்கணும்? நீங்கள் என்னென்னு கேட்டால் அந்த ஃபோட்டோ விதிமுறைகள் என்ன மாதிரி ஃபோட்டோ, எந்த இடத்துல ஒட்டுறது, எப்படி எடுக்கணும், எந்த சைஸில் அப்படிங்கிறது வந்து மாடலே போட்டிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்டஸில். அதை பார்த்து அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்து விட்டணும். சரி, அதே மாதிரி அடுத்த ஒரு மாணவருடைய கேள்வி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த படிப்பிற்கான வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்டோமொபைல்ங்கிறது வந்து போக்குவரத்துறை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க காலம்னால ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம எந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிரபலமான இல்லை வந்து பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்கிறோம், இப்போ குரோம்பேட்டை MIT மாதிரி கல்வி நிறுவனங்களில் படிக்கிறோம்னா என்ன, இல்லை PHG மாதிரி காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்போ வந்து இப்போ நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கே படிக்காமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன PG லெவலில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து கூட வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேர், அந்த மாதிரி கூட போகிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆட்டோமொபைல் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நம்ம எப்படி படிக்கிறோம், அந்த 4 வருஷத்தில் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வேலை. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் குரு, உங்கள் கேள்வி என்ன? அம்மா, என் பொண்ணு வந்து 194.2 கட் ஆஃப் இன்ஜினியரிங் +2 மார்க்கில். சரி, அதை எந்த காலேஜ் சேர்க்கணும், எந்த காலேஜும் பெஸ்ட் காலேஜ், தியாகராஜ் காலேஜ் இல்லை காரைக்குடி அலப்பா காலேஜ், ரெண்டு எது பெஸ்ட்டுமா? அதாவது நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து நீங்கள் காலேஜ் வந்து இந்த காலேஜ் பெஸ்ட்டு, இப்போ தியாகராஜா காலேஜ் அழகப்பா காலேஜ் 2 காலேஜை கேட்குறீங்க நீங்கள் வந்து. ரெண்டுமே வந்து அரசு, ஒன்று வந்து அரசு உதவியர் கல்லூரி தியாகராஜா கல்லூரி, ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி. 2 கல்லூரியுமே நல்ல கல்லூரி தான். நீங்கள் வந்து எந்த துறையில் சேர போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த துறை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கல்வி நிறுவனத்தை வந்து உங்கள் ஊர்லேயே சேர்க்கணும், பக்கத்தில் சேர்க்கணும் விரும்புகிறீங்களா, இல்லை இங்கே கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த தொலைபேசி இணைப்பில் சாரதா, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. என் பையன் வந்து கட் ஆஃப் வந்து 199.5. ஹலோ, சொல்லுங்க. 199.5. அது சிவில் இன்ஜினியர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில சொல்றாங்க. ஆனா என் பையனுக்கு BR படிக்கணும்னு ஆசைப்படுறான். BRக்கு பெஸ்டா சிவில் இன்ஜினியர் பெஸ்டா? BRக்கு நாட்டா மார்க் வந்து 288. ஓகே, அதுக்குதான் கேட்குறேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 படிப்புமே நல்லது தான். சிவில் இன்ஜினியரிங் 4 வருஷம், BRக்கு 5 வருஷம். உங்களுக்கு வந்து டிசைன் கொஞ்சம் ஆர்கிடெக்சர் டிசைன் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து BR படிப்பு எடுத்து படிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவையில்லை, 2லேயுமே நல்ல மார்க் இருக்குது. 2 படிப்புக்கு வந்து வேலை வாய்ப்புகள்ங்கிறது வந்து பிரகாசமாக தான் இருக்குது. அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே இடம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 2ல் 1 என்னங்கிறது வந்து ஒரு 3வது ஒருத்தர் சொல்கிறத விட மாணவன் வந்து பேரண்ட்டும் சேர்ந்து முடிவு பண்ணிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா 2மே ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்ட ஒரே மாதிரியான துறைகள் தான்.
அவனுக்கு வந்து டிராயிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிஆர்க்கு எடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் படித்தா 4 வருஷத்துலேயே படிப்பு முடிச்சலாம், பிஆர்க்கு முடிச்சா 5 வருஷம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் தனசேகர், உங்கள் கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்குமா இல்ல த்ரூ இதுதான் பண்ணுமா, த்ரூ நம்ம இந்த இது மூலமா பண்ணுமா? மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்ல, என்ஆர்ஐ சீட்டுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ஆர்ஐ சீட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? பிரைவேட் காலேஜஸ்ல தான் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து என்ஆர்ஐ கோட்டாவுக்கு இருக்கு. அந்த என்ஆர்ஐ கோட்டாவுக்கு போடுற அப்ளிகேஷன் பற்றிய விதிமுறைகள் ஃபார்ம் எல்லாம் அதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் தனியாக போட்டிருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும், எப்படி பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் விவரங்கள் அதில் இருக்குது. சரிங்களா? அந்த விவரங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க. சரி, அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தருண் என்ற மாணவருடைய கேள்வி. அவர் டிஎன்சி வகுப்பை சேர்ந்த மாணவர். இது மெடிக்கல் கலந்தாய்வு அப்படின்னு மருத்துவ கலந்தாய்வுல வரும்போது எந்த கேட்டகரியில வருவோம்? டிஎன்சிங்கிறது சீர்மரபினர், அதாவது எம்பிசி கேட்டகரியில் வரும். எம்பிசி கேட்டகரியில் தான் வந்து அவங்க வந்து அந்த ரேங்க் பட்டியலில் இடம்பெறுவார்கள். சரி, அடுத்து இன்னொரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது பிடெக் படித்து முடித்து, அதாவது ஏற்கனவே 2016 12ஆம் வகுப்பு முடித்து பிடெக் படிப்பில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு வருஷம் படித்து முடிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இப்போ மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கிறேன். ஸோ கல்லூரிக்கு விண்ணப்பிக்கும் போது நான் எந்த டிசியை இணைக்கணும்? 12ஆம் வகுப்பா அல்லது பிடெக் படித்து முடித்த அந்த டிசியான்னு கேட்டிருக்காங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த படிப்பு முடிக்கிறீங்க, பழைய டிசியை கொடுத்துட்டு தான் இந்த இதில் சேர்ந்துருப்பீங்க. இப்போ கல்லூரியிலேருந்து கொடுக்குற டிசியை வாங்கி தான் இதில் சேர முடியும். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் பாக்கியலட்சுமி, உங்கள் கேள்வி என்ன? மேடம் சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னுடைய பொண்ணு வந்து 424 எடுத்திருக்கா சார். நாங்க பிசி வகுப்பு சார்ந்தவங்க. ஆதார் அட்டை பிரகாரம் சார் அவளோட பாப்பாவோட பேரோட அவங்க அப்பாவோட பேரு இணைஞ்சிருக்கு சார் பெயர்ல. 10th and 12th மார்க் ஷீட்ல அவங்க தந்தையோட இனிஷியல் மட்டும் இருக்குது. இது வந்து கவுன்சிலிங்கா பாதிக்குமா? இப்போ எப்படின்னு கேட்டால் ஆதார் அட்டை வந்து இவங்க ஒன்றும் கேட்கல. இப்போ ஆதார் அட்டை வேணுமா அப்படிங்கிறத பற்றி கேட்கல. ஆனால் உங்களுக்கு சான்றிதழில் வந்து 10ஆம் வகுப்பு சான்றிதழில் என்ன பேர் இருக்குது, +2ல் என்ன சான்றிதழில் பேர் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆதார் அட்டையில் வந்து அப்பா பேர் போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து என்ன ஆதார் அட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. பரீட்சை எழுதுறதுக்கு ஆதார் அட்டை வேணும்னு இருந்தால் கூட ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்காது. ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தால் தான். இப்போ வந்து அது வந்து இங்கே வந்து ஒரு முக்கிய இஷ்யூவாக வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போதே நீங்கள் ஃபார்ம் வந்து +2 மதிப்பெண்களில் 10th இருக்குது, டிசியில் இருக்குது, 3 ஒரே மாதிரி இருக்குதாங்கிறத தான் முக்கியமாக பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஆதார் அட்டையில் ஈஸியாக மாற்றிடலாம். உடனே அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே ஸ்கூலில் மாற்றுறதுன்னா நீங்கள் அதற்கான கால அவகாசம் நீங்கள் ஜாஸ்தியாகும். மருத்துவம், பொறியியல், கால்நடை படிப்புன்னு நிறைய படிப்புகள் கலந்தாய்வுகள் குறித்து நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். நிச்சயமா இது குறித்த குழப்பத்தில் இருந்த மாணவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும். வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.